எல்லாம் அல்ல இறைவனுடைய பெரும் கருணையினால் திருவருள் கூட்டி வைக்க இத்திருமணமானது இறைவனுடைய பெரும் கருணை திருவருளாக நிற்கிறது. ஐயாவும் அம்மாவும் முதல்ல சம்மந்திய சொல்லுகிற பொழுது இறைவன் பெரும் கருணை செய்திருக்கிறார் என்று கும்பகோணத்திலே சொன்னார்கள். ஏன்னு கேட்டா ராஜமன்னார்குடி சொல்கிற பொழுது கொஞ்சம் தூரமா இருந்தாலும் இப்படி ஒரு உறவு எங்களுக்கு கிடைத்தது மாபெரும் சிறப்பு என்று. ஐயாவும் அம்மாவும் இடத்திலே நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது எங்கள் அம்முக்கு மிகுந்த இடத்தில் ஒரு நல்ல வரம் கிடைக்கும். அதான் அந்த வார்த்தை. ஏன்னா இப்படியாப்பட்ட நல்ல உள்ளம் நல்லவர்களோடு மட்டும்தான் இணைவார்கள் என்று இறைவன் அந்த கூட்டி வைக்கக்கூடிய அருள். அந்த நிலையிலே ஒவ்வொரு முறையும் எங்களிடத்தில் சொல்கிற பொழுது எங்களுக்கு கிடைத்த சம்பந்தி ரொம்ப மிக சிறந்தவர்கள் என்று 1000 முறை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அதை நான் கூர்ந்து கவனித்தது உண்டு. ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லலாம். ஆனா 1000 முறையாவது அடியனிடத்தில் இந்த வார்த்தையை அம்மையாரும் ஐயாவும் அந்த 1000 முறை இடத்திலே அப்படி ஒரு அமைப்பு என்று சொன்னார்கள். அதுபோல இந்த உலகத்தில் ஒரு திருமணம் என்பது இறைவன் கூட்டி வைத்த கருணை என்று சொல்வார்கள். 12 கட்டங்களில் 10 பொருத்தங்களாகிய பொருத்தங்கள் பார்த்து 9 நவக்கோள்களுடைய நல்லாசிகளை பெற்று 8 திசைகளுக்கும் அழைப்பினை விடுத்து 7 சப்த சுரங்களாகிய சுரங்களை இந்த இடத்திலே நாம் படைத்து 6 விதமான சுவை எல்லோருக்கும் தந்து 5 பஞ்சபூதத்தின் நிலையாக நின்றிருந்த வாழ்வில் உயரவும் 4 என்று சொல்லக்கூடிய தன் தாய் தந்தை இருவர், தன்னுடைய மாமன் மாமியாக இருக்கக்கூடிய இருவர் இங்கே 4 நல்லாசிகளை பெற்று மும்மூர்த்திகளுடைய பேரருளால் இருமணங்கள் ஒன்றாவதே திருமணம் என்று நம் பெரியோர்கள் வகுத்து வைத்தார். இதெல்லாம் தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் இப்படி ஒரு திருமணம் நடைபெற்றதாக வரலாறு. ஒரு திருமணம் என்பது வாழ்வில் 1000 சடங்குகள் நிலை என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் இந்த சாங்கியம், இந்த சடங்குகள், இந்த வைபவங்கள். அப்படி இந்த இடத்திலே கடலிலே விளைகின்ற உப்பும் மலையின்றே விளைகின்ற அந்த மிளகும் நடுமையத்தில் விளைகின்ற மாங்காய், அந்த எலுமிச்சங்காய், நாரத்தங்காய் இதெல்லாம் என்ன பண்ணும்னா நடுமையத்துல விளையும். மலையில தான் விளையும் மிளகு, கடல்ல விளையும் உப்பு. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தாங்கி பிடிக்கும் ஒரு ஜாடி, பலகாலம் ஊறுகின்ற அந்த ஊறுகாயாக தாங்கி பிடிக்கும். உப்பு எங்கு இருக்கிறது, மிளகு எங்கு இருக்கிறது, அந்த மாங்காய், அந்த எலுமிச்சங்காய், நார்த்தங்காய் எங்கு இருக்கிறது, இதையெல்லாம் இணைத்தது போல எங்கோ ஒரு பிறந்த ஒரு ஆடவர், எங்கோ ஒரு பிறந்த ஒரு பெண் இணைந்து
இல்லறம் என்கின்ற குடும்பத்தை தாங்குவதனால் மட்டும்தான் அது நல்லறமாகும். அந்த நல்லறத்திற்கு இத்தனை நடமாடுகின்ற தெய்வங்களாக வந்து நீங்கள் வாழ்த்துவது இக்குழந்தை செல்வங்கள் 14 நற்பெயர்களும் 32 அறங்களும் 64 கலைகளும் 96 தத்துவத்தையும் பெற்று நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நோயில்லாத வாழ்வு, 16 செல்வங்களும் பெற்று இந்த மண்ணுலகிலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாருடும் பெருந்தகை இருந்ததே என்று நமது காளிப்பிள்ளையாகிய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கின்படி என்றும் இவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்திட எல்லாம் அல்ல இறைவன் முதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய இளைய நாயகியும் பெரிய நாயகியும் பழமலைநாத பெருமானும் அருள் வண்ணமாக என்றும் அருள் செய்வார்கள். ராஜ மன்னார்குடியில் வாழக்கூடிய ஐயாவும் தவ குழந்தையாக இருக்கக்கூடிய அன்புடைய மகன் பண்புடைய மகளை இன்று திருமணம் செய்கின்ற இந்த தருணத்தில் எல்லா வளங்களும் உலகத்தில் உயர்ந்தது பூசம் என்பது சொல்வார்கள். அதை ஞானசம்பந்தர் சொல்கிறார், தைப்பூசம் காணாதே பூம்பாவாய். அந்த செட்டியாருடைய பெண்ணுடைய இடத்தில் கேட்கிற பொழுது ஞானசம்பந்தர் சொல்கிறாரா, தைப்பூசம் காணாதே பூம்பாவாய். அப்படி இந்த தைப்பூசத்தில் வாழ்க்கையை தொடர்ந்ததால் எல்லா வளங்களும் நலங்களும் அருந்ததி போலவும் வதிஷ்டர் போலவும் வள்ளுவர் போலவும் வாசகி போலவும் என்றும் இவர்கள் இருக்க வேண்டுமாய் அன்போடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளரறியா மனம் தரும் தெய்வ படிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால விதாமி கடை கண்களே. எல்லாரும் சொல்லமா